ஈஸ்வரில் கார்டன் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து ரோஸ் கார்டன் போயிட்டே இருக்கும். கைஸ் நம்ம இப்படியே தான் வந்தோம். ஸோ இப்படியே போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ரோஜா கார்டன் இருக்குது. ஸோ ரோஜா கார்டன் வந்து போகிறோம். கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஊட்டியில் போயிட்டு ரோஜா கார்டன் பார்த்துட்டு, ஸோ ஊட்டிலேருந்து எப்படி கீழே இறங்குறோம், லிஃப்ட் ஏறி கீழே இறங்குறோம் அப்படி தான் வந்து பார்த்தேன். ரோஸ் கார்டனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுக்கணும். இப்படி நேராக போயிட்டே இருந்தால் ஒரு ரோஸ் கார்டன் வருமா. ஸோ அதை பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புவோம். நம்ம இப்படியே வந்தோம். ஸோ இப்படியே பார்த்தா அந்த போர்டு இருக்குல்ல ரோஜா பூங்காவுக்கு. ஸோ இப்படி போகணும். அங்கே பார்த்தீங்களா, ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் ஏறிட்டு போகிறோம். ஸோ கொஞ்சம் மாணவரே தூரல் படுது மழை போல் தூரல் படு. கைஸ் ஒரு வேளை மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ ரோஸ் கார்டனுக்கு ஸோ இன்னும் மேலே ஏறி போகணுங்க. இப்படி கைஸ் லைட்டாக வந்து தூரல் படுது. ஸோ இப்படியே போனால் ரோஸ் கார்டன். ஆனால் என்கிட்ட வந்து அங்கே டிக்கெட் எடுக்க சொன்னால் அமௌண்ட் கூட இல்லைங்க, ஜிபேயில் தான் இருக்குது. பார்க்க யாராச்சும் மாற்றி விடக்கூடும். ஸோ மழை வரை பெஞ்சிச்சிங்க. போகலாம் கைஸ் இந்த வியூ பாரு அப்படியே மழையில். இப்படியே 1 கிலோமீட்டர் நடந்தாச்சு. அதான் என்ட்ரன்ஸ் போல. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரோஸ் கார்டனுக்கு நடந்தே வந்தேங்க. ஸோ ரோஸ் கார்டன் வந்தோடனே சமமாயாக அடிக்குது. இங்கே தான் டிக்கெட்டு. ஸோ 75 ரூபா. ரோஸ் கார்டனுக்கு ஒரு டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போனோடனே ஆக்ஷன் கேமரா இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ அப்படியே ஃபுல்லாக போகிறது தான். ஸோ ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து ரோஜாப்பூ ரொம்ப பிடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப பிடிக்கணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ வகையான ரோஜாக்கள் அற்புதமாக அழகழகாக இருக்குது. ஸோ நானே ரசித்து பார்த்துட்டு போனேங்க. எல்லா வகையான கலரில் இருக்க ரோஜா பூக்கள் இவ்வளோ பூ இருக்குமா அப்படின்னு நானே பார்த்தேன். மேலே பார்த்தீங்களா ஒரு வண்ணத்து பூச்சி. ஸோ அது நடுவில் ரோஜா பூ போட்டு டிசைனாக போட்டு வச்சுட்டாங்க. அப்போ நிறைய வகையான ரோஜா பூக்கள் எல்லா வகையான எல்லா கலரில் அப்படியே நடந்து வந்துட்டு இருங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு போட்டுருந்து ஒருவேளை இந்த ரோஜா பூ வந்து லவ் ஸ்டோரியாக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த லைட் ரெட்டு அந்த ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணியிருந்து பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்குது. ரோஸ்லேயே எல்லா வகையான ரோஸ்ன்னு இருக்குல்ல, இது கோல்டனுங்கள் ரோஸ். ஸோ இந்த வகையான ரோஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்துங்க. இல்லைங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு. இன்னும் 1 கிலோமீட்டர் அப்படி சுற்றி வரணும் போல் அவ்வளோ வகையான ரோஸ்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து ரோஜா பூ பார்த்தேன். ஸோ இதுக்கு பேர் வந்து கிராண்ட் மோகல்னு சொல்கிறாங்க. ஸோ ரோஸ் கலர் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டே போனாங்க. இப்போ ஒரு ரோஜா செடியில் ஒரு பூ தான் பார்க்குறோம். ஸோ அப்படியே போக ஒரு ரோஜா செடியில் 2, 3, 4 அப்படியே கொத்தாக இருக்குது. உங்களுக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்குமா, எந்த கலர் ரோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஹார்ட்டின் வந்து கம்மனை தட்டி விடுங்க. நானும் பார்த்துட்டு இந்த ரோஸ் பாருங்களேன், ஒயிட் அப்படியே லைட் ரோஸும் சேர்ந்து கலந்து பேர் இருக்குது. அப்படியே பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக நேச்சராக இருக்கீங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். எவ்வளோ ரோஸ் பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் இருக்குது. ஸோ நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் போகணும். ஸோ அது வரைக்கும் இருக்குது ரோஜா தோட்டம். கைஸ் ஒருவேளை இந்த ரோஜா பூ பார்க்குறது நல்லா இருக்குது. அதுவும் தாண்டி இந்த கிளைமேட் பாருங்களா, அந்த அளவு சூப்பராகவும் வச்சு. ரோஜா பூக்கில் நிறைய வகையான டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஹார்ட்டின், ஸ்டாரு, வட்டம், அப்புறம் நிறைய வகையான டிசைன்லாம் பண்ணிருக்காங்க அந்த மரத்தை சுற்றிலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே அந்த கிளைமேட்டோடு பார்க்குறது இன்னும் பயங்கரமாக இருந்துங்க. அப்படியே நானும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். கைஸ் இந்த ரோஸ் கார்டனில் பார்க்குறதுக்கு ஒரு பெட்டிலும் ஒரு வகையான ரோஸாக இருக்கும். அதுவும் 1 இருக்கும், 2 இருக்கும், கொத்தாக இருக்கும். ஸோ அதே போல தான் வச்சிருக்காங்க. ரோஜா பூவும் பிடிக்குன்னா அந்த கிளைமேட்லாம் பிடிக்கும்பா, எங்கேயாச்சும் சுற்றி போகணும் அப்படின்னா ஊட்டிக்கு பஸ் ஏறுவாங்க. அவ்வளோ அந்த கிணறு இருக்குல்ல. ஸோ இதில் இருந்தால் எல்லா ரோஸ்க்கு வந்து தனியாக போகுது. அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இதில் எத்தனை வகையான பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு நானே டவுட்லேயே வந்திருந்தேன். ஒரு 3100 வகையான பிளான்ஸ்லாம், நிறைய வகையான பிளான்ஸ் இந்த இடத்துல. இந்த கிளைமேட் அந்த ஊட்டி அந்த பிளேஸை பார்த்துங்க வேறு லெவலில் இருக்குது. ஸோ அது மட்டும் ஒரு பெட்டியில் ரோஸ்லாம் பார்த்தேன். அப்படியே அந்த பெட்டிக்குள்ளே நிறைய கலர் டிஃப்ரெண்டாக கலர்லாம் இருக்குது. ஸோ நானே இந்த ரோஸ் கார்டன் வந்து 1 கிலோமீட்டர் வந்து ரோஸை பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் 1/2 கிலோமீட்டர் சுற்றி பார்க்குற பேர் இருக்குது. அது மட்டும் இந்த ரோஜா பூலாம் பார்த்தேன். அப்படியே நல்லாவே இருக்குது அந்த எல்லோ கலர் போல். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தாங்க. இந்த பக்கம் வந்து கொத்தாக இருக்கும் அப்படியே ரோஜா பூவோ வேறு பூவோ அப்படின்னு பார்த்துருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ கொத்து அப்படியே ஒரே இடத்துல நின்றுருந்தா. ஸோ நானும் அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிட்டே அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோன்னே இப்போ தான் அந்த பக்கம் வந்து ரோஜா பூ வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம மேலே ஏறி போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து மழை தூரல் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல உட்காந்து அந்த ஊட்டி கிளைமேட் பார்த்தாங்க. இதாண்டா லைஃப், இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். பேசிதான் எக்ஸிட் பண்ணிட்டு ஸோ இப்படியே வந்தோம் ரோஜா பக்கத்தில்.
ஸோ இங்கே பாருங்களேன், ஃபோனில் வீடியோ எடுக்கல, கொஞ்சம் குவாலிட்டி குறையுன்னு கேமராவில் ஸோ எடுத்துகிட்ருக்கேன். அது வாய்ஸ் எப்படி வரும்னு தெரில, அதில் என் பேச காமிக்க முடியல. ஸோ அதனால தான் ரோஜாவை பார்த்து போல ஒரு வீடியோ அப்படியே கீழே போயிட்டு அப்படியே வந்தேன். ஸோ இப்போ வந்து மழை அடிக்குதா கைஸ், ஒரு வேளை ரோஜா கார்டன்லாம் சுற்றி பார்த்தாச்சு. பட்டா அடுத்து பசி எடுக்குதுங்க, சாப்பிட்ணும். காற்று ஒரே கொஞ்சம் கையில் கம்மியாக இருக்குது. சரி ஓகே, இன்னும் ஸோ எப்படி இன்னைக்குள்ளே ஊட்டி கீழே இறங்குதா நாளைக்கு நம்ம சோலோ ட்ராவல் அண்ணாண்ட இப்போ அடுத்த டிஸ்ட்ரிக் போக நம்ம ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நீங்கள் பார்த்தீங்களா பின்னாடி மழை வரை பெய்யுதா, அப்படியே உடம்புல அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்படியே நடந்து போகிறோம். ஸோ கீழே போகணும், ஃபஸ்ட்டு கீழே போகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். ரோஸ் கார்ட்லேருந்து பஸ் ஸ்டாப் போனால் இப்படியே ரோட் வழியாக போனால் ஒரு 2 கிலோமீட்டர் வரும். ஸோ இப்படியே போனால் கொஞ்சம் ஷார்ட்டு தானே கைஸ். அப்படியே ரோடு வழியை வந்து ரொம்ப தூரம், அதனால் என்ன பண்ணுறோம்னா இப்படியே ஷார்ட் ரூட்டில் வந்து போக சொன்னாங்க. அந்த ஒரு அக்கா சொன்னாங்க, ஷார்ட்கட்டில் வந்தால் ஈஸியாக வந்துடலாங்க, இப்படியே பக்கத்தில் தான். இப்படியே பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன்லாம் பார்த்துட்டு இப்போ ஊட்டி அங்கேருந்து குன்னூர் மேட்டுப்பாளையம் போகணும். ஸோ இன்னைக்குள்ளே ஊட்டி கீழே இறங்கினீங்க ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டம் கீழே இறங்குது, ஏன்னா லிஃப்ட்டு தந்தால் ஈஸி, லிஃப்ட்டு தரலாம் கொஞ்சம் கஷ்டம். இங்கே நிறைய டெம்போலாம் இருக்குது. ஸோ இது வச்சு ஒரு லோடு வண்டியில் கேட்டு பார்க்குறேன், கீழே வரைக்கும் இறக்கி விட்றாங்கண்ணா. டெம்போவில் குன்னூர் போகிறாங்களா கேட்டு பார்க்குறேன். எப்படி ட்ராவல் இறங்கும் வண்டிங்க? கண்டிப்பாக மானிட்டேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நீலகிரியில் ஒரு 10 நாள் தங்கியிருந்து பார்க்குற பேர் வருவேன் நான். வாய் மட்டும் கட்டுறீங்க. சரி ஓகே, இப்படியே தாங்க போகணும். ஸோ இப்படியே போனால் கோத்தகிரி போகலாம். ஸோ அது கொஞ்சம் டேஞ்சரான ரோடாக. ஸோ அப்படிலாம் யானையெல்லாம் வருமா. ஸோ நம்ம வந்து வந்தவையே வந்து ரிட்டர்ன் போக போகிறோம். ஆனால் அங்கே வியூ நல்லா இருக்கும் அந்த சைடு. நேற்று நம்ம ட்ராவல் டு தமிழ்நாட்டில் 6ஆம் நாள் ஸோ ஊட்டி வந்தோம். ஏறக்குள்ள வந்து ஒரு அண்ணன் கூட தான் ஸ்கூட்டியில் வந்தாங்க. அவருக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறார், லோக்கல் ஆள் பேர் இருப்பார் போல். டக்குன்னு அவர் மட்டும் வளர்ந்து வந்து போயிட்டார் போல். என்னால் நிறைய வியூ பார்க்க முடியல. ஆனால் இந்த அண்ணன் வரக்குள்ள வந்து விட்டார். ஸோ ப்ரோ இங்கே தான் வியூ நல்லாயிருக்கும், ஸோ கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு வண்டி நிறுத்தி நம்மளை வந்து வீடியோ எடுக்க சொன்னார். ஸோ அப்புறம் நாமளும் இறங்கி 2 ஃபோட்டோ போட்டு அந்த வியூவை பார்த்துங்க. அவ்வளோ அழகாக இருக்குல்ல கேஸ். நம்ம ஊட்டி போயிட்டு பொட்டானிக்கல் கார்டன், ஸோ ரோஸ் கார்டன்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஸோ அந்த அண்ணன் கேட்டார், அதனால் ஒரு டீலாம் வாங்கி தந்தார், டீ பஜ்ஜிலாம் வாங்கி தந்தார். அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். காலேஜ் படித்தா அது கொரோனா டைமு. கைஸ் ஒருவேளை ஊட்டி இறங்க அந்த செக் போஸ்ட் வந்தாச்சு. ஸோ இதை தாண்டி போனால் நம்ம மேட்டுப்பாளையம் போய்டுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரி நீங்கள் 11:00 நான் ஊட்டி ஏறினேன். ஸோ இன்றைக்கி ஊட்டியில் பார்த்துட்டு ஊட்டியில் தங்குறதா அப்படின்னு நினச்சேன். ஆனால் மேட்டுப்பாளையம் வந்து வரமாட்டேன்னு நினச்சேன். ஒருவேளை மேட்டுப்பாளையம் தாண்டி ஒரு அண்ணன் வந்து 4 ரோட்டு வரைக்கும் நம்ம வந்து விட்டு போனார். அவர் பாய் மட்டும். சரி தேங்க்ஸ் கைஸ். ஒருவேளை ஊட்டியிலிருந்து ஒரு அண்ணன் மேட்டுப்பாளையம் அந்த பைபாஸில் வந்து இறக்கி விட்டார். ஸோ இப்படியே போனால் அன்னூர் ஈரோடு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரம் முடியுறோ அவ்வளோ தூரம் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இன்னைக்குள்ளே வந்து ஈரோடு வந்து இன்னும் 101 கிலோமீட்டர் இருக்குது, 2 மணி நேரம் ட்ராவல். ஆனால் டைம் வந்து 5 மணி ஆச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம், பார்த்துக்கலாம்.